வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சியாக கோவையை உருவாக்க தொடர் பணியில் ஈடுபட்டு வருவதாக மேயர் கல்பனா தெரிவித்திருக்கிறார். மகளிரும் மக்களாட்சியும் தொகுப்புக்காக கோவையின் மேயர் கல்பனாவுடன் நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்த எனக்கு மேயர் என்கின்ற ஒரு பொறுப்பை கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் எங்களுடைய திமுக ஆட்சி வந்ததுலேருந்து பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அதில் கோவை மாநகராட்சியுடைய மேயராகவும் திமுகவுடைய முதல் பெண் மேயர் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அது எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த தளபதிக்கு அவருக்கு நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கணுங்கிறத என்னோடய எய்மு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நான் கண்டிப்பாக இந்த மாநகராட்சியை இருக்கக்கூடிய மாநகராட்சியிலேயே ஒரு சிறந்த மாநகராட்சியாக தரம் உயர்த்தி மக்களுக்கு தேவையான பணிகள் அனைத்தையும் அவர் கொடுக்குற திட்டங்கள், அவர் கொடுக்கக்கூடிய சலுகைகளை மக்கள், நடுத்தர மக்கள், அனைத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. அதை ஒரு சவாலாக எடுத்து இந்த 5 ஆண்டு காலம் கோவை மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.